இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஜெனரலை கடத்திட்டு வந்து ஏலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. இங்கதான் அவங்களோட ஜெனரல் மயங்கி போய் கிடக்குறாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வெளியெடுக்க பாக்குறான். ஆனா அந்த ஏலியன்ஸோட ராஜா இத பார்த்து சிரிக்கிறாரு. அவங்கள வெல்கம் பண்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த ஏலியன்ஸோட கிரகம் இது கிடையாதான். இதுக்கு முன்னாடி சொர்க்க மாதிரி அழகான ஒரு கிரகத்துல வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மனிதர்களும் வேற சில ஏலியன்ஸும் அவங்களோட கிரகத்துக்கு மேல சண்டை போட்டாங்க. அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்காண்டி மனிதர்கள் பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ஏலியன்ஸ் அழிச்சாங்க. அப்போ டேமேஜ் ஆன அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் இவங்க கிரகத்துக்குள்ள வந்து விழுந்து அவங்க கிரகமே அழிஞ்சு போயிருச்சு. அன்னைக்கு அவங்களோட பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணோட ஆன்மா நம்ம ஹீரோக்குள்ள தான் வாழுதுன்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு நம்புற மாதிரியே இல்ல. அதனால அந்த ஏலியன்ஸோட ராணி கிட்டத்துல வந்து நம்ம ஹீரோவோட கண்ணத்துல கைய வைக்கிறாங்க. அப்பதான் அவனுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த இளவரசியோட முகம் வெளியே தெரியுது. அன்னைக்கு அந்த பயங்கரமான கருவியை ஏலியன்ஸ் மேல பயன்படுத்தி எங்க கிரகத்தை அழிச்சது உங்களோட ஜெனரல் தான் சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். நாங்க உங்க உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பல லாங்குவேஜஸ் மொத கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ் பத்தியும் டெக்னாலஜி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இறுதியில தான் கண்டுபிடிச்சோம் மறுபடியும் எங்களால எங்க உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்க மியூல் கன்வெர்ட்டர் தான். மனிதர்கள் எங்களுக்கு பண்ணது என்னைக்குமே மறக்க முடியாத துரோகம் தான். ஆனா நாங்க அதை மன்னிச்சிடறோம். அதுக்கு பதிலா நீங்க எங்களோட உலகத்தை உருவாக்குறதுக்காக அந்த மியூல் கன்வெர்ட்டரை கொடுத்துருங்க. இனிமே எங்களோட தலையெழுத்து உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கி கிடந்த அந்த ஜெனரலை எழுப்பி விட்டுறாங்க. ஜெனரல் எந்திரிச்ச உடனே ஹீரோவும் ஹீரோயினும் எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்களால ஒரு கிரகமே அழிஞ்சு போச்சு, ஒரு இனமே அழியறதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் என்ன சொல்றானா, நான் அன்னைக்கு பண்ணது சரிதான். மனிதர்களோட பெருமையை நிலைநாட்டுறதுக்காக எதிரிகளை அழிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணேன். அந்த சமயத்துல கீழே பிளானட்டுக்குள்ள வாழ்ற இந்த ஏலியன்ஸை பத்தி எனக்கு கவலைப்பட நேரம் இல்ல. என் இடத்துல நீங்க இருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பீங்கன்னு சொல்றேன். மேஜர் இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவன் உத்தரவு போடுறான். ஹீரோ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் மூஞ்சிலே குத்தி அவனை மறுபடியும் மயக்கம் போட வச்சிடறான். அந்த மியூல் கன்வெர்ட்டர்ங்கிறது இந்த டிராகன் மாதிரியான குட்டி அனிமல் தான். இதோட வாய்க்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த முத்தை போடுறாங்க. அது 100 கணக்குல 1000 கணக்குல அதை பேண்டு தள்ளுது. அவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த டெக்னாலஜியால அவங்களோட கிரகமும் உருவாக ஆரம்பிக்குது. முழுசாவும் உருவாகிருச்சு. அப்படியே ஒரு சொர்க்க மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவோட படைகளும் இதே இடத்துக்கு வந்து சேர்ந்துறானுங்க. அவங்க இந்த என்ட்ரன்ஸ்ல பாம்பை வச்சுக்கிட்டு இவங்க வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்களும் நிராயுதபாணியா எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காம சமாதானமா வந்து முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கேப்டனுக்கு கான்டாக்ட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜெனரல் தான் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றத அங்க கேப்டன் கேட்கவே மாட்டாரு. நாங்க ஜெனரல் சொன்னாதான் கேட்போம்னு வேற சொல்றாங்க. உடனே ஜெனரலை தரத்தரன்னு எடுத்துட்டு வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு தயவு செஞ்சு நிப்பாட்ட சொல்லுன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்கானுங்க. அவனும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் நிப்பாட்டவே சொல்லல. அட்டாக் பண்ண சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த ஜெனரல் கொஞ்சம் ரோபோட்ஸ் உருவாக்கி வச்சிருப்பான். அந்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்மூடித்தனமா எல்லாத்தையுமே சுட ஆரம்பிச்சிருது. இந்த தாக்குதலால ஏகப்பட்ட அந்த நல்ல ஏலியனுக்கு பயங்கரமா காயம்பட்டுருது. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி உள்ள போக சொல்லிட்டு வெளியே இருக்க அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரச்சனை என்னன்னா இவங்க இந்த போர்ல கிட்ட வச்ச பாம்பு வெடிச்சு தர போகுது. இந்த உலகத்தையும் புதுசா அந்த ஏலியன்ஸ் உருவாக்கச்சல்ல அந்த உலகத்தையும் கனெக்ட் பண்ற பாதையே இதுதான். இது இப்ப வெடிச்சு சதறிடுச்சுன்னா நம்ம ஹீரோவால உடனே அந்த பிளானட்டுக்குள்ள போக முடியாது. மறுபடியும் ஸ்பேஸுக்கு போய் அங்க இருந்து அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சாகணும். எப்படியாச்சும் வெடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ள குதிக்கிறான். ஆனா டூ லேட். அதுக்குள்ள அவனால உள்ள போக முடியல. உள்ள இருக்க அந்த ஸ்பேஸுக்குள்ள மட்டும்தான் அவனால போக முடிஞ்சு. அதனால ஜெனரல் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அவங்க உருவாக்குன அந்த புது உலகத்தை தேடி ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள இருக்க அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க.